விழா கொண்டாடுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா போகி பொங்கல். போகி பொங்கல் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பொங்கல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல். உழவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற நாள். உழவர் யாருக்கு நன்றி செலுத்துவாங்கன்னா பூமிக்கு நன்றி செலுத்துவாங்க. அதுக்காக தைப்பொங்கல் கொண்டாடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னா மாடுகளுக்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம். மாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், கொம்புக்கெல்லாம் வர்ணம் பூசி அதுக்கப்புறம் பலூன்லாம் கட்டி ஒரு மந்தவெளியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டாடுறாங்களே, சின்ன குழந்தைங்களாம் அதில் வண்டியெல்லாம் ஏறிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கிறது மாட்டுப்பொங்கல். அதுக்கடுத்து காணும் பொங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடம் கூடி எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்குவாங்க, இல்லை ட்ரெஸ் வாங்குவாங்க, எதனா செஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் தான் 4 நாட்கள் பொங்கல் திருநாள். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பொங்கல் எல்லாமே சொன்னாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி பொங்கல் உருவாகுச்சுன்னா, ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையை தூக்கி வச்சுட்ருப்பார் கையில். அது வந்து த்ரீ மந்த்ஸாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 3 மந்த்ஸ் மழையெல்லாம் பெஞ்சு முடித்தோடனே வீட்டில் தண்ணி எல்லா பொருள்லேயும் தண்ணி இருக்கும். அதெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு அதை கொளுத்தி அதுதான் போகியை கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. அந்த மழையினால டேமேஜ் ஆனதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால அது பொங்கல் கொண்டாடுறாங்க. நம்ம கொண்டாடுறோம். பொங்கல் வந்து போகி பொங்கல். போகி பொங்கலில் நம்மக்கிட்ட இருக்க தீய எண்ணங்களை அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே வளர்த்துக்கிறதுக்காக தான் போகி பொங்கல் கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு தைப்பொங்கல். உழவருடைய நிலத்தில் விளைஞ்ச எல்லாத்தையுமே சூரிய பகவானுக்கும் பூமிக்கும் படைச்சி அதை நம்ம சாப்பிட்றது தான் வந்து தைப்பொங்கல். நெக்ஸ்ட்டு மாட்டுப்பொங்கல். மாடு வந்து உழவர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விலங்கு. அதனால அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக மாட்டுக்கு பொங்கல் வச்சு அது இது பண்ணுறது தான் வந்து மாட்டுப்பொங்கல். நெக்ஸ்ட்டு காணும் பொங்கலில் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஸ், நம்மளுடைய சொந்தக்காரங்களை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்கி அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்து பிளெஸிங் வாங்குறது தான் வந்து காணும் பொங்கல். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. தமிழருடைய முக்கியமான ஒரு பண்டிகையில் பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா தான். பொங்கல் திருநாள்ன்றது தமிழருடைய பண்பாடாக நம்ம கொண்டாடுற ஒரு முக்கியமான விழான்னு சொல்லலாம். இதில் பார்த்தோன்னா நம்ம 4 நாள் திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாள் போகி பண்டிகை சொல்லுவாங்க. இந்த போகி பண்டிகையை பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளுடைய தீய எண்ணங்களை அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை நம்ம கற்றுக்கணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணுன்றது தான் புதியனை புகுதலும் பழையன கழிதலும் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. அது வந்து போகி பண்டிகை. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செகண்ட் நாள் தைப்பொங்கல் கொண்டாடுறோம். தைப்பொங்கல் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அன்றைக்கி உழவர்கள் என்னென்னலாம் பாடுபட்டு அவங்க கஷ்டப்பட்டு விளைய வச்சாங்களோ அந்த அரிசி கரும்பு அதை வச்சு அவங்க பொங்கல் செஞ்சு கடவுளுக்கு சூரியனுக்கு படைக்கிறது தான் தைப்பொங்கல்னு சொல்லுவாங்க. 3வது நாள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அப்படின்றது முக்கியமாக உழவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு. அதுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டுப்பொங்கல் செஞ்சு மாட்டுக்காக நம்ம படைச்சிட்டு அந்த விழாவை கொண்டாடுறாங்க. 4வது நாள் வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதை நான் யாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த அளவுக்கு பொங்கல், அதாவது தைப்பொங்கலுக்கு கஷ்டப்பட்டாங்க உழவர்கள். மாட்டுப்பொங்கலும் மாடு எவ்வளோ கஷ்டப்படும் எல்லாருமே வந்து ஒரு இதுவாக வந்து காணும் பொங்கல் அப்படின்றது அன்றைக்கி கொஞ்சம் எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட்டு ரிலாக்ஸேஷன். அன்றைக்கி கொஞ்சம் வெளில யாராவது சொந்தக்காரங்க போகிறது வர்றது, அவங்களுக்குள்ள விஷஸ் சொல்லிக்கிறது, பொங்கல் பண்டிகை பற்றி உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறது, அன்றைக்கி வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்பாங்க. காணும் பொங்கல் ஒருத்தர் சொந்தக்காரங்க ரிலேஷனை பார்த்து காணும் பொங்கல் வாழ்த்து சொல்கிறது தான் காணும் பொங்கல் செய்வாங்க. ஸோ இப்படி தான் நம்ம தமிழர் பண்பாடாக நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், 4 நாளும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய வழக்கமாக செஞ்சுட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். So we are celebrating the Pongal festival, one of the important festival. It's mandatory to celebrate the first festival for Tamilians. So in this first one, Bogi. Okay, whatever as it is Sarada ma'am said, new creation it will be we are doing, and old it will be destroyed. Whatever bad habits we have to destroy and start to be good one. And then next one, Thaipongal. Okay, in this Thaipongal we are first worshipping the God. Okay, Surya Bhagwan. Okay, so from the farmers only we are getting the products. So first of all, we thank for agriculture products what we are getting, and thank for farmers. And next one, Matu Pongal. Then we are worshipping for livestock, that is cows, and we are
celebrating painting that horns and then going rally like that and all. And next one is Kanum Pongal. We are getting blessing from our growing peoples like father, mother, grandmother, grandfather, like Asian people. We are getting blessing. Thank you. Wish you happy Pongal. பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு